இவர்களின் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, கமாலியேல் என்கிற ஒரு பரிசேயர், திருச்சட்ட ஆசிரியர், தலைமை சங்க கூட்டத்தில் எழுந்து நின்று இவ்வாறு சொல்லுகிறார்: இந்த திருத்தூதர்களை குறித்து இஸ்ராயல் மக்களே, நீங்கள் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். இம்மனிதர்களை குறித்து நீங்கள் மிக மிக கவனமாய் செயல்பட வேண்டும். இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். ஒருவேளை இவர்களுடைய காரியத்தில் நீங்கள் தலையிடுகிறீர்கள் என்றால் நீங்கள் கடவுளோடு போரிடுபவராவீர்கள். கடவுள் கூடவே சண்டை போடுறவங்களாக நீங்க மாறிடுவீங்க. எனவே எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருங்கள். இவர்களுடைய திட்டம், யாருடைய திட்டம்? இந்த திருத்தூதர்களுடைய திட்டம், இயேசுவின் சீடர்களுடைய திட்டம். அவர்களுடைய திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை தானாகவே ஒழிந்து போகும். நாம ஒன்றும் செய்ய தேவையில்லை. தானாகவே அதெல்லாம் அழிந்து ஒழிந்து போகும். தேயூஸ் என்பவன் இருந்தான், அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் அழிந்து போயது. யூதா என்பவன் தோன்றினான், அவனுடைய எண்ணமும் சிந்தனையும் அவனும் அழிந்து போனான். அதுபோல இது மனிதரிடமிருந்து வந்தது என்றால் இவை அழிந்து போகும். ஒருவேளை இவர்களுடைய திட்டமும் செயலும் கடவுளிடமிருந்து வந்தவை என்றால், இதுதான் எச்சரிக்கை அன்பிற்குரியவர்களே, கடவுளிடமிருந்து வருகிறது என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. இது ஒரு இறைவாக்காகவே சொல்லப்பட்டது. சிந்தித்து பாருங்க. தொடக்க கால திரு அவையில் திருத்தூதர்களுடைய செயல்களையும் அவருடைய திட்டங்களையும் அவருடைய நற்செய்தி பணியையும் பார்த்து கமாலியேல் என்கிற அந்த பரிசேயர் திருச்சட்ட அறிஞர் இவ்வாறு சொல்லுகிறார் என்றால், அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்று வரை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். பல்வேறு காலகட்டங்களில் கிறிஸ்தவர்கள் துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் எல்லளவும் ஐயமில்லை. தொடக்க கால திரு அவையிலேயே முதல் 3 நூற்றாண்டுகளில் ஒவ்வொரு அரசரும், அந்த ரோமை அரசர்கள் அனைவருமே கிறிஸ்தவர்களை கொடுமையாக துன்புறுத்தி இருக்கிறார்கள். நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை தேடி தேடி போய் கொன்று குவித்தான். பலவந்தமாக அவர்களை சித்திரவதைப்படுத்தினான். மார்க்கஸ், தேசியூஸ், டேசியன் என்கிற அரசன், வலேரியன் என்கிற அரசன், டைக்லேசியன் என்கிற அரசன், இவர்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்களை கொடுமையாக துன்புறுத்தினார்கள். கிபி 70 ஒரு கொலேசியம் ஒன்றை கட்டி வைத்திருந்தார்கள். கொலேசியம், இந்த ரோமையர்கள் கொலேசியத்தை கட்டி வைத்து என்ன செய்தார்களாம் தெரியுமா? அதாவது இன்னைக்கு நாம் எப்படி சினிமா தியேட்டர் சொல்கிறோமோ அதுபோல அந்த காலகட்டத்திலேயே இந்த கொலேசியம் அமைக்கப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடி வந்து அவர்கள் அமர்ந்து கொண்டு அந்த காட்சியை பார்க்கலாம். என்ன காட்சி? அந்த இடத்துல என்ன சினிமாவா நடக்குது? இல்லை, மாறாக கிறிஸ்தவர்களை கொடுமையாக அவர்கள் துன்புறுத்தினார்கள். என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த கொலேசியத்தில் எல்லா மக்களும் அமர்ந்து கொண்டிருக்க, அரசன் அரியணையில் வீற்றிருக்க, அந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்கள் அங்கே இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள், கிறிஸ்துவின் ஊழியத்தை புரிகிறவர்கள், கிறிஸ்துவின் பெயரால் அற்புத அதிசயங்கள் செய்கிறவர்கள் அந்த கொலேசியத்திற்குள் அழைத்து வரப்படுவார்கள். அவர்களை முன்னிறுத்தி பசியோடு, கோர பசியோடு இருக்கிற, கோபத்தோடு இருக்கிற சிங்கங்களை அவர்கள் கட்டவிழ்த்து விடுவார்கள். சிங்கங்கள் போய் அவர்களை கடித்து குதறுவதை
இதோ அங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் ரசித்து பார்ப்பார்களாம். பார்த்தீங்களா, கிறிஸ்தவர்கள் தொடக்க காலத்தில் எப்படிப்பட்ட துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கொதிக்கும் எண்ணெயில் கிறிஸ்தவர்களை தூக்கி வீசுவார்களாம். அதை பார்த்து ரசித்து கைத்தட்டி சிரித்த கூட்டம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எல்லாருமே அழிந்து போனார்கள். பெயர்கள் கூட இல்லாமல் ஒழிந்து போனார்கள். கிறிஸ்தவம் இன்றும் நிலைத்திருக்கிறது. உலகமெங்கும் இன்னும் வேக வேகமாக பரவிக்கொண்டே இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டாலும், கொலை செய்யப்பட்டாலும், மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும், சிறையில் அடைக்கப்பட்டாலும் கிறிஸ்தவம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது உயிருள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரினால் அமைந்திருக்கிற திரு அவை. எனவே இந்த திரு அவையை மனிதர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் இந்த திரு அவையை கட்டியது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய பெயரினால் கட்டி எழுப்பப்பட்ட இந்த திருச்சபையின் நாம் ஒரு அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். எனவே இவற்றை குறித்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். 1933 முதல் 1945 வரை வாழ்ந்த ஹிட்லர், ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹிட்லர், அவர் ஒரு சர்வதிகாரி. யூதர்களை கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்காது. குண்டோடு அந்த யூதர்களை எல்லாம் சித்திரவதை செய்தான், சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினான். யூத குழந்தைகளை எல்லாம் தன்னுடைய பிறந்த நாளில் தூக்கி போட்டு துப்பாக்கியால் சுட்டு மகிழ்ச்சியாக அவன் பிறந்த நாளை கொண்டாடினான். இப்படிப்பட்ட ஹிட்லர் கூட, அந்த சர்வாதிகாரி கூட அடையாளம் தெரியாமல் இறந்து போனான். ஆனால் கிறிஸ்தவம் அழிக்கப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் அது உயிருள்ள திருச்சபை, அது வாழும் கடவுளின் பெயரினால் அமைந்திருக்கிற திரு அவை என்பதற்கான அடையாளமாய் அமைந்திருக்கிறது. எனவேதான் இந்த இறை வார்த்தையை நாம் கூர்மையாக நோக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இவர்களின் திட்டமும் செயலும் மனிதரிடமிருந்து வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. இயேசுவின் பெயரினை முன்னிட்டு அவமதிப்புக்கு உள்ளான திருத்தூதர்கள் அந்த அவமரியாதையை கூட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள். தொடர்ந்து போய் அவர்கள் கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கற்பித்தார்கள், நற்செய்தியாக அறிவித்தார்கள், உயிர்ப்புக்கு சாட்சியாக இருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கலாம். நற்செய்தி வாசகத்தில் பெருந்திரளான மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறார்கள். அவர்கள் நெடுநேரம் இறை வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போயிருப்பதனால் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என விரும்புகிறார். அவர்கள் உண்பதற்கு ஏதாவது நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் நாம் 200 தினாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஒரு சிறு துண்டை கூட கொடுக்க முடியாது. அவ்வளவு பெருந்திரளான கூட்டம், 5000த்திற்கும் மேற்பட்ட கூட்டம் இருக்கிறது. அப்பொழுது அந்திரேயா, அங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. ஆனாலும் இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு அது எப்படி போதுமானதாக அமையும்? ஆண்டவர் இயேசு சொல்றார், அதை கொண்டு வாருங்கள். நம்மகிட்ட கொஞ்சமா இருக்குது, பரவாயில்ல, கொஞ்சமா இருந்தாலும் அதை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் கடவுள் அதை நிறைவாக்குகிறார், முழுமையாக்குகிறார், பலுகி பெருகச் செய்கிறார். பாருங்க, அற்புத அதிசயம் நடக்குது. 5 வார்கோதுமை அப்பம் தான் 5000 பேருக்கு வேண்டிய உணவாக அது மாறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, நம்மிடத்தில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொடுக்கும் போது கடவுள் அதை இரட்டிப்பான ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஒருவர் மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்மனம் படைத்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். நாம் உண்ணுகின்ற உணவுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒரு அருட்தந்தை இருப்பார், எப்பொழுதும் அவர் உணவருந்தும் போது, என்னுடைய நண்பர் தான் அவர், நான் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உணவருந்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் அவர் தன்னுடைய அந்த கைகளை உணவின் மீது எழுப்பி ஜெபிப்பார். என் அன்பிற்குரியவர்களே, அது உண்மை. நாம் உண்கிற உணவுக்காக நாம் உழைக்கவில்லை, அவற்றுக்காக நாம் பாடுபடல. ஆனா ஏதோ ஒரு விதத்தில்
அந்த உணவு பலருடைய உழைப்பின் பயனாக நம்முடைய தட்டில் வந்து இருக்கிறது. அந்த உணவுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும் கடவுளுக்கு. உணவில்லாமல் எவ்வளவோ பேர் பட்டினி கிடக்கிறார்கள், வறுமையில் வாடுகிறார்கள். ஆனால் நமக்கு நன்றாக உணவு கிடைக்கிறது என்றால் அந்த உணவை நாம் சமைத்திருக்க மாட்டோம், அந்த உணவிற்காக நாம் உழைத்திருக்க மாட்டோம். ஆனால் அது நமக்கு கிடைத்திருக்கிறது. கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? அந்த நன்றி சொல்லுகின்ற பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? சிந்தித்து பாருங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உணவை வீணடிக்காதீர்கள், உணவை வீணடிக்காதீங்க. உணவுக்காக நீங்கள் செபியுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. அப்பொழுது கடவுள் என்ன செய்கிறார் தெரியுமா? எப்பொழுது நாம் உண்ணுகிற உணவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமோ அதை கடவுள் அதிகமாக்குகிறார், பலுகி பெருகச் செய்கிறார். பாருங்க, அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது, போதுமானதை கடவுள் அவங்களுக்கு தந்தாரு. எப்பொழுது நன்றி உள்ளத்தினரோடு இருக்கிறோமோ போதுமானது நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. அவர்கள் வயிறார உண்டார்கள், வீணாகாதபடிக்கு எஞ்சிய துண்டுகளையும் சேர்த்து வைத்தார்கள். 12 கூடைகள் நிறைய அவர்கள் எடுத்தார்கள். ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என் அன்பிற்குரியவர்களே. நாம மன நிறைவுள்ளவர்களாக இருக்கும்போது கடவுள் நம்முடைய தேவைக்கு அதிகமாகவே கொடுக்கிறார். நம்முடைய சேமிப்பாகவும் சிலவற்றை சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நாம் செய்ய வேண்டியது நன்றி உள்ளத்தோடு கடவுளுக்கு நாம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதுதான். அது மட்டுமல்லாமல் எதையும் நாம் வீணடிக்க கூடாது. அது கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடை. இந்த மகத்துவமான உண்மையை உணர்ந்து கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாய், உயிர்ப்பின் சாட்சிகளாய் இந்த நாளில் வாழ்வோம். திருத்தூதர்களைப் போல என்றென்றும் ஆசி பெற்று நாமும் நம்முடைய குடும்பமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாவோம். ஆமீன்.